Hi friends, welcome to Priya's Madrikaranga Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசையோட எல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான சால்னா ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த சால்னா பண்றதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. குயிக்கா பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க இப்பதான் புதுசா குக்கிங் கத்துக்கலாம் ஆரம்பிச்சிருக்கீங்க. புதுசா ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா குயிக்கா ரெடி பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே டேஸ்டியாவும் பண்ணிடுவீங்க. பேச்சுலர்ஸ்க்குமே இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க இந்த சுவையான டேஸ்டியான சால்னா ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சால்னா பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, இது கூட 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1 நட்சத்திர பூ சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ தாளிச்சு விட்டதுக்கு அப்புறம் 1 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து லேசான பொன்னிறம் வரும் பாருங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனையும் போகணும், கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போறோம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு அந்த மசாலா கரிஞ்சு போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா வதங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக நறுக்கினது சேர்த்துட்டு இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த சால்னாவுக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 20 தேங்காய் பீசஸ், நம்ம சட்னிக்கெல்லாம் சேர்ப்போம்ல சின்ன சின்ன பீசஸா, அந்த மாதிரி பீசஸா 20 பீசஸ் எடுத்திருக்கேன். இது கூட 6 மீடியம் சைஸ் பூண்டு பல் தோல் உரிக்காம சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தோல் உரிச்சிட்டு சேர்க்கணும்னா அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு 3 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு முழுசாவே சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம், இந்த அளவு சேர்த்தாலே போதும். கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி எடுத்த அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் வர்ற அளவுக்கு வச்சு எடுத்துடலாம். அப்போ நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்துருச்சு. அந்த குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட சுட சுட இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தியோட எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அடடா அவ்வளோ ருசியாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த அருமையான சால்னா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற புது ரெசிபியெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.